அடியே வடிவு, சீக்கிரம் மேல வாடி. வடிவு வர சொன்ன என்ன இவ வந்து நிக்கிறா? மாமா சொல்லு. மாமா, இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறோம். நீங்க என் கூட வரீங்களா? ஹே, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நீ அவங்க கூட போக வேண்டியதானே, அதை விட்டு ஏன் என்ன கூப்பிட்டு இருக்க? என்ன மாமா, ஒரு துணைக்கு தானே கூப்பிட்டேன், இப்படி கத்துற? என்ன மாமா எங்க பாத்துக்கிட்டே இருக்காரு, அதுவும் வெச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. அதானே பார்த்தேன், இவ்வளவு நான் மட்டும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு. அழகு அழகு அவள் கண்ணழகு. என்னது இது, இவரு பாட்டு பாடுறாரு, இவ சிரிக்கிறா. ஹே வடிவு, ஹே வடிவு, உன்னதான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரேயாமா. என்னத்துக்கு இழுச்சுக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நீ போட்டு வர ட்ரெஸ் ஒன்றும் சரியில்லையே. என்னம்மா, ஏன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? நான் எப்பயும் போலதானே வந்திருக்கேன். இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ எங்கள மாதிரில இருக்கு, ஒரு வேலை செய்யற பொண்ணு மாதிரியா இருக்கு. ஸ்ரேயா, ஏன் மாமா எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? ஏய், வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வடிவு கிட்ட அப்படி பேசாத, யாருக்கிட்டையும் அப்படி பேசாதன்னு. மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. ஆனா வடிவை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே உங்களுக்கு கோவம் வந்துருமே. சார் ப்ளீஸ் சார் விடுங்க, நான் கீழே போயிட்டு வேலையை பாக்குறேன். ஹே நில்லடி. டியா மாமா, என்ன நீங்க அவ்வளவு வாடி புடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன், அவளுக்கே பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? டீனு கூப்பிடுறீங்க? எப்பவுமே வடிவம் தானே கூப்பிடுவீங்க, இப்போ என்ன ஒரு படி மேல போய் டீனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த வீட்டில் நீ என்னத்துக்கு இருக்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நோட்டை விட்டுட்டு தெரியதா இருக்கியா? படிக்கிற வேலைலாம் இல்லையா உனக்கு? ஒரு வேலைக்காரி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அவ வேலைக்காரி கிடையாது. இன்ஃபேக்ட் உன் வேலையை நீ பார்த்துக்கோ. இதுக்கு மேலே வடிவுக்கிட்ட ஏதாவது கேட்குற வேலையோ இல்லை சொல்கிற வேலையோ வச்சுக்கிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓ, வேலைக்காரி இல்லைன்னா வேற என்ன, வீட்டுக்காரியா? ஆமாம், வீட்டுக்காரி தான். சார், நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், சைலண்டாக இருந்த வடிவு. மாமா என்னம்மா பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்காரி தான். விஜய் சார், ஏய் மேனா மினிக்கி, நல்ல புது புது ட்ரெஸ்ஸா போட்டு மினிக்கிட்டு வரும்போதே நினைச்சேன்டி. இல்ல ஸ்ரேயாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏய் நேடி, அவளை ஸ்ரேயா அம்மான்னு கூப்பிடுற, பெரிய இவள அவ ஸ்ரேயா அம்மான்னு கூப்பிடுற? அவ பேர் என்ன? ஸ்ரேயா தானே, ஸ்ரேயான்னு மட்டும் கூப்பிடு. விஜய் சார், நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க, நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் ரொம்ப கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன், தெளிவாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாயை மூடு. ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. மாமா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு. என்ன தப்பு? எதுவும் தப்பா இல்லையே, இப்போதான் எல்லாமே சரியா இருக்கு. நீ அவளை எப்படிலாம் வேலை வாங்குறேன்னு எனக்கு என்ன தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே எனக்கு தெரியும் ஸ்ரேயா. ஆனா இதுக்கு மேல அவகிட்ட எந்த வேலையும் நீ வாங்குற வேலை வச்சுக்காத. உனக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? அப்ப அவ வேலைக்காரின்னு என்னத்துக்கு இந்த வீட்ல இருக்கா? அவ வேலைக்காரி கிடையாது, எனக்காக அவ இந்த வீட்டில் இருக்கா, போதுமா? விஜய் சார், நான் பார்த்துக்கிறேன் வடிவு, வெயிட். இவ்வளோ பேசுறீங்களே மாமா, இது எல்லாத்தையும் போய் அப்படியே உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றீங்களா? அத்தை மாமா என்ன பதில் சொல்றாங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாவம், உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம்? நானே போய் சொல்றேன், ரெடியா இருங்க ரெண்டு பேரும். ஏ வடிவு, நீ வீட்டுட்டு வெளியே போக ரெடியா இரு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்ல, இருங்க ப்ளீஸ். போய் சொல்லு. விஜய் சார், என்ன பேசுறீங்க? சொல்லட்டும் வீடு வடிவு, நானே அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் இதை பத்தி பேசணும் தான் இருக்கேன், சொல்லட்டும். சரி, அப்ப போறேன். உனக்கு இருக்கு இருடி வடிவு. இப்போ சந்தோஷமா விஜய் உனக்கு? எதுக்குடி இப்ப அழுகுற? அவ போய் கீழே எழுதி சொல்ல போறான், என் பாட்டி இருக்க விஷயம் தெரிய போது. உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, இப்ப இது தேவையா? நான் தான் நேத்தே சொன்னல, வண்டியில போறப்ப அது தெரிய வேண்டிய நேரத்தில் டக்கு டக்குன்னு தெரியணும், இல்லைன்னு வச்சுக்கோ பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய், ரொம்ப அவசரப்பட்டீங்க. நான் அவசரப்பட்டேனா? ரொம்ப அவசரப்பட்டேனா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியோ இங்கேயோ உட்காந்துக்கிட்டு வேலைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்க போற? என் பாட்டி இருந்தாலே என் அம்மாவுக்காக இப்ப நான் இருந்து தானே ஆகணும். லூசா நீ? உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் படிக்கல, ஆனா நீ படிச்சிருக்கல, படிச்சுட்டு இன்னும் இதுக்கு இங்க வந்து வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கடி. விஜய் என்ன விஜய் நொஜய் சுஜயின்னு அவ போய் சொல்லட்டும், அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு வரும். பயமா இருக்கு. எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது, அழுகக்கூடாது வடிவ. மேக்சிமம் என்ன ஆயிட போகுது அதை யோசி, அவ்வளோதான். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்துக்கோ, முடிஞ்சுது. உங்களுக்கு என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவீங்க? நான் தானே போய் பாட்டிக்கிட்ட எல்லாமே பேசணும். ஹேய், நான் போயிடுவேன்னு எப்படி சொல்கிற? உன் மண்டக்குள்ள நான் இப்போ எல்லா நேரமும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்ற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய். அவ கீழே போய் எல்லாத்தையும் சொல்லிட போறான், உங்க அம்மா போட்டு என்ன அடிக்க போறாங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், அழுகாத ஃபர்ஸ்ட்.
இன்னொரு தடவை நீ அழுத உங்க கண்ணத்துல வச்சிட முடிவு. போங்க விஜய். எங்க போறது? கீழே போலாம். அவ போய் சொல்றது எப்படி தடுக்கலாம். வாங்க விஜய். தடுக்கலாம் வேணாம், அவ போய் சொல்லட்டும். எப்பயில இருந்து இங்க நான் வேலைக்காரியா தான் இருக்கேன். இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு? ஏன் பொண்டாட்டி எங்கேயும் வேலைக்காரியா இருக்கக்கூடாது, இருந்தா வீட்டுக்காரியா இருக்கலாம். ஏன் வீட்டுக்காரியா இருக்கணும், புரியுதா? இந்த ஸ்ரேயா அம்மா வேற போய் சொல்லிட போறாங்க, பயமா இருக்கு. அம்மா அவ்வளோதான் போட்டு அடி அடி அடிக்க போறாங்க. பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அது என்ன பண்ண காத்திருக்கோ தெரியலையே. புலம்பி சாகாதடி. உனக்கு என்ன, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கேயாவது இந்த சிவா சார் கூட நான் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணா. ஏண்டி இந்த பிரச்சனை போடணும், எங்கேயாச்சும் வெளியே போகணா? சிவா கூட போயிடுவேனா? உன் கூட நிற்க மாட்டேன்? தெரியல. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியல. யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியல. காலங்கத்தாலும் இவனை பார்க்க வந்து ரொம்ப பெரிய தப்பா போச்சு. இப்போ வேலையோடும் இல்லாமல் எல்லாமே எதுவுமே இல்லாமல் போகுது. ஐய என்னடி பண்ற? வேற என்ன பண்றது? ஒரு 2 நாள் தான், 2 நாள் தான். எனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். என்ன நீ என்னெல்லாம் பண்ண காத்திருக்கியோ என்ன தெரியலையே, பயமா இருக்கே. வடிவு கண்ணாடி உடச்சிருவோம். வடிவு பிடிக்கல. கீழே என்ன போறது, ஒரே அடியா மேலே போயிடுவேன் போல. இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து வெளியே தோத்த போறாங்க இவங்க அம்மா. அதுக்கப்புறம் என் பாட்டி என்னை சாவடிச்சு மேலேயே அனுப்ப போறான். சீக் புலம்பாதிரியா முன்னாடி போடி. போடா. நானே போறேன், இருட்டு ஆகுது. சும்மாவே அவங்க அம்மாக்கு எட்டாது. எங்கே என் கண்ணத்தில் அடிப்பா. இப்போ சோஃபா மேலே ஏறி என்ன அடிக்க போறா. இவன் உட்காந்து பாப்பானா இல்லை காப்பாற்றுவானாலும் தெரியலையே. இந்த ஸ்டேயா பைத்தியக்காரி வேற என் வாழ்க்கையில விளையாடுறான். இந்தோ கோச்சுக்கிட்டு போயிட்டான். இவ தான் என்ன இவ்வளோ அழுவிடுறாளே. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேன். ஏன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க? இங்கேருந்து எகிரி குதிச்சாச்சு தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா கை காலை உடஞ்சி அப்புறம் நகர முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அத்தை சொல்லு ஸ்ரேயா. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன? விஜய் மாமா இருக்கார்ல, அவரு 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 நிறுத்துக்கிட்டு இருக்காது. என்ன விஷயம் சொல்லி தொலை. கூப்பிடாதீங்க. நானும் விஜய் மாமா மேலே பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்ப வடிவு வந்தா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஐயோ அம்மா கிட்ட போய் உளறிட்டு இருக்காளே இந்த பைத்தியக்காரி வேற. அப்படி அம்மா இப்படி பிடிச்சிட்டீங்க. இல்லைன்னா மண்ணில் அடிப்பட்டு உங்க எல்லாருமே மறந்து போயிருப்பேன். மேலே கத்துற மாதிரி கத்திட்டு கீழே இப்படி தடுக்கி விழுற மாதிரி என் மேலே வந்து விழுந்துடுறேன். ஐயோ அப்படிலாம் கிடையாது, நிஜமாவே தடிக்கதான் விழுந்துட்டேன். என்ன பார்த்தோன்னே தடுக்கி விழுவடி நீ. உங்களை பார்த்து ஒன்றும் விழல. ஸ்ரேயா போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காள, அதை பார்த்து தான் பயந்து விழுந்துட்டேன். சரி விடுங்க, அம்மா அங்கே தான் இருக்காங்க, பாத்திர போறாங்க, கையை எடுங்க விஜய். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனால் டைமிங்கும் இடமும் சரியே இல்லை. இப்போ விளையாடுற மாதிரி வந்தல, இதை மாடியிலே பண்ணியிருக்கலாம்ல. கீழே வந்தால் தான் உனக்கு இடம் நடக்கும். குத்திரம் பாருண்ணா. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? சி என்னச்சி விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தலையில் அடி போட்டுரும். பரவாயில்லையா? ஆமாம், அப்படி தலையில் அடிபட்டு நான் மறந்துடுவேன் உங்களை. நீங்கள் ஜோலி ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிட்டு சுற்றுங்க. ஷே டேஸ்ட் இல்லாதவளே. அப்போ கூட ஏன்டி நான் ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணுறேன்? வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணுவீங்க படிங்க, முதல்ல கையை எடுங்க விஜய். அத்தை முன்னாடி இப்படி நிக்கிறாங்க. அத்தை அப்படி கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க என்ன இருக்கு? விஜயும் வடிவு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தரவா ஸ்ரேயா? கொடுங்க கொடுங்க அத்தை. உங்க அம்மாவுக்கும் சேர்ந்து தான் தந்துருக்கணும். அவ வீட்டுல இல்ல, இப்போதைக்கு நீ வாங்கிக்க. என்னத்தை தர போறீங்க? அத்தை இப்போ எதுக்காக என்ன அடிச்சீங்க? ஹேய் நிறுத்து. என் புள்ள காலையே இதை பத்தி என்கிட்ட பேசிட்டான். வடிவு படிச்சிருக்கா, அதுக்கான வேலையை தான் அவ செய்யணும்னு. அவ படிச்ச படிப்புக்கான வேலையை அவ பண்ணட்டும், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு ஆல்ரெடி அவன் என்கிட்ட பேசிட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 2 மாசத்துல வடிவுக்கு நானே நம்ம கம்பெனில ஒரு வேலையை ரெடி பண்ணி தருவேன். அவன் வேலை விஷயமா பேச வந்தா நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுக்காரி அந்த காரி இந்த காரின்னு அவ்வளவு பொறாம அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா பாரு. அத்தை அத்தை பொல்லாத அத்தை. முதல்ல நீ என்ன வேலை செய்யற வீட்டுல? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பழகு. போற இடத்துல என்ன பண்ணுவ? குடிச்ச தண்ணியை கூட எடுத்து வைக்க மாட்டேன். இவன் என்ன வேலை செஞ்சு பழகுன்றான். ஹேய் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லாத. விஜய் விஜய் கோச்சுக்கிட்டான். விஜய் கோச்சுக்கிட்டான். சமாதானப்படுத்தணும். என்ன மினி ரொம்ப சோகத்துல இருக்க மாதிரி இருக்கு? நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? என்னது? நீ நல்லா நோட் பண்ணா உனக்கு தெரியும். நம்ம விக்ரம் சாரும் இந்த புதுசா ஒரு இன்டர்ன் வந்திருக்காளே, பிஏவா ஆக்கி வச்சிருக்காரே, பிரீத்தி பிரீத்தி. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. எனக்கு அப்பயே கொஞ்சம் கோவமா தான் இருந்துச்சு. அது எப்படி ஒரு இன்டர்னை போய் பிஏவா ஆக்கலாம்? நான் தான் இங்க இருக்கேன்ல, என்னையெல்லாம் பிஏவை செலக்ட் பண்ணியிருந்தா இங்கே எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு நம்ம கோவப்பட்டு என்ன பண்றது? அவுட் சூஸ் பண்றவங்க தானே பிஏ.
அப்படி என்னதான் அந்த பொண்ணு பண்ணான்னு தெரியல, அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பிஏவா போட்டு வச்சிருக்காரு. இதோ பாரு வந்து நிக்கிறான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன லட்டு இங்க நின்றுகிட்டு இருக்க? பொறுமையா பேச விக்ரம், உங்களுக்கு கேட்ட போது. கேட்டா கேட்கட்டும். சரி நீ சொல்லு, எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்க? இல்ல உன் கேபின்ல போய் பார்த்தேன், நீ இல்ல, அதனால தான் இங்க வெயிட் பண்ணிட்டு விக்ரம் என்ன பண்ற? எதுவுமே பண்ணலையே. நீ தயவு செஞ்சு உள்ள போ. முடியாது. போ விக்ரம், நான் சொன்னல பாத்தியா? ஆமா தள்ளி நில்லு விக்ரம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க ஏற்கனவே ஏதோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, நீ வேற வந்து என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உள்ள போ தயவு செஞ்சு. நான் வேணா போய் கேட்கவா? ஐயோ சாமி, எதுவுமே கேட்க தேவையில்ல, தயவு செஞ்சு உள்ள போ. என்னடி நீ ஏன்டி இப்படி பயப்படுற? சரி வா, என் கேபின்ல போய் பேசுவோம். இப்போதைக்கு நான் வரல, கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன், நீ போ. ஐயோ திரும்ப திரும்ப பண்றானே, இவங்க வேற இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களே. உள்ள போடா. சரி உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? இல்ல இன்னும் பேசல. சரி ஓகே விடு, நம்ம இந்த வீக்கெண்ட் வேணா உங்க அப்பா கிட்ட பேசி பார்ப்போமா? அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ உன் கேபினுக்கு போறியா? ஏன் துரத்துறதுலயே இருக்க? நீ சிஇஓங்கிறத மறந்துட்டு என் கூட வந்து பேசிக்கிட்டே இருக்க, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், என் பிஏ கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன இஷ்யூ இதுல? இல்ல இவங்கள அப்பா சாமி, அவங்களை எதுவுமே சொல்லாத, தயவு செஞ்சு உள்ள போ, நானே வரேன். அந்த பயம் இருக்கட்டும். பாத்தியா இவங்க பேசுறதே சரியில்லை. அந்த இன்டர்ன் பொண்ணு என்னமோ நினைச்சோம், ஆனா பாரவல. சரி வா, ஒர்க் இருக்கலாம், அதை போய் பார்ப்போம். நான் பார்க்கணும் போல. விக்ரம் சார் தான் என்ன பார்க்க மாட்டாரு. கிளவி வயசாகுது, விக்ரம் சார் இவளை பார்க்கணுமா? நக்கல் தாண்டி கிளவி உனக்கு. ஹாய் விஜய். என்னாச்சு சொல்றீங்க? ஒன்னும் இல்ல. கோவமா இருக்கீங்க அதானே? நான் கோவப்படுறதுக்கு நீங்க யாரு? ஏன் விஜய் அப்படி சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க எப்பயாச்சும் ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், உங்களை மாட்டி விட்டுருவேன்னு. அது காலைல ஒரு பயத்துல புலம்பிட்ட விஜய், சாரி. அதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. சரி, என்ன கூட்டு போய் டிராப் பண்ணலையா? பண்ணல. அவங்க வீட்டுல மாமன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. அப்ப என் மாமா கூட நான் போனா உங்களுக்கு ஓகேவா? நீங்க யார் கூட போனா எங்களுக்கு என்னங்க? நாங்க யாரும் தானே. விஜய் ஏன் இப்படி பேசுற? நான் வந்து சாரி கேட்கறல, தயவு செஞ்சு மன்னிச்சிடு, மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஒடிவா, அதனால என்னால பேச முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. அந்த சாரி கேட்கறல, மன்னிக்கலாம்ல? நான் மன்னிக்கணும்னா இந்த சாரில எனக்கு பத்தாதுங்க. இல்ல எனக்கு புரியல. நீங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பீங்க. நீங்கன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு விஜய். நான் கூட ரொம்ப பயந்து போயிட்ட விஜய். அவ வேற போய் அம்மா கிட்ட சொல்றேன்ட்டுனே அவ்வளவுதானு. கடைசியில பார்த்தா அவளுக்கு தான் அடி விழுந்துச்சு. அப்ப காலையிலே நீ பேசிட்டியா எனக்காக? ஆமா, அதை பத்தி சொல்லதான் உன்னை மேல கூப்பிட்டேன். அந்த லூசு வந்து மாட்டிக்கிச்சு, தானா வந்து அடி வாங்கிட்டு போகுது பைத்தியம். ஆனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அடி வாங்கினா ஜாலியா இருக்கு. இல்ல எல்லாரும் அடி வாங்கும்போது ஜாலியா இருக்காது, ஆனா அவ அடி வாங்கும்போது ஜாலியா இருக்கும். ஏய் வடிவு, ஏண்டி எப்பயுமே நீதான் கத்துவ, இந்த வாட்டி என்ன கத்து வச்சுட்ட? வேற எப்படி சமாதானப்படுத்தணும்? இப்படி தானே சமாதானப்படுத்தி ஆகணும். பரவாயில்லையே, நல்லா டெவலப் ஆகிருக்கியே. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். சாரி விஜய். எனக்கு சாரிலாம் வேணாம். நெக்ஸ்ட் டைம் எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தாலும் நான் என்றைக்குமே உன் சைடு தான் நிற்பேன், ஓகேவா? உன்னை தனியாக அப்படி விட்டுட்டு நான் போக மாட்டேன். அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு வெய்யுமா. இல்லை, ஒரு பயத்தில் தான் நான் உங்ககிட்ட தெரியாமல் அப்படி பேசிட்டேன். ஐ எம் சாரி விஜய். ஐயோ, இப்போ இட்ஸ் ஓகேன்ட்டானா நீ நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவேன். இல்லை அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? இதுக்கு மேலே உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல விஜய். ஒரு 10 minutes ஆகும் நான் சமாதானம் ஆகிறதுக்கு. ஓஹோ, விஷயம் அப்படியா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சமாதானம் ஆக தேவையில்ல, விடுங்க. வடிவு வேண்டாம், விளையாடாத. இல்லை பரவாயில்ல, சமாதானம் ஆக தேவையில்ல, விடுங்க. சரி நீ சமாதானம் ஆகிட்டேன், கொஞ்ச நேரம் இரு. தெரியும் விஜய், நீ என்னென்ன வேலை பண்ணுறேன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடுறேன் இப்போல்லாம் நான், தெரியுமா? டெவலப் ஆகிட்டே வர வடிவு. இன்னும் 2 மாதம்தான், அதுக்கப்புறம் நீ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிற. அதுக்கு ரெடியாக இருந்துக்கும், உன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, சரியா? இங்கே இருக்கும்போதாச்சும் டெய்லி வந்து உன்னை பார்க்கலாம், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுப்பேன், செய்வேன். இப்போ கம்பெனிக்கு போயிட்டுனா ரொம்ப கஷ்டம் இல்லை விஜய்? கம்பெனிலையும் அம்மா தாண்டி இருப்பேன். அப்படியா? அப்போ சரி. ஆனால் அம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? பேசுனதுன்னா அப்போ ஒத்துக்க தானே செய்வாங்க. உங்கள் அம்மா ஒத்துக்கிட்ட ஒரே விஷயம் இதுவாக தான் இருக்கும் போல. எப்படியோ நீ ஆஃபீஸ் வருவ, ரெடியாக இருந்துக்கும், சரியா வடிவ? ஓகே. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட அதர்ஸ் எபிசோட்ஸ் அண்ட் சீரீஸும் பாருங்க. லவ் யூ காய்ஸ், பாய். பாய் காய்ஸ்.